நண்பர்கள் வணக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதேபோல் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தேர்வுகள் எழுதப்பட்டிருந்தது. இதன் மூலமாக தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்பும் கேள்விகளும் தொடர்ந்து எழுத வேண்டும் உள்ளன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5/1/2025 நாளை வந்து டிஎன்டிஇடி ரிசல்ட் 2025ற்கான டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான முடிவுகள் வந்து வெளியிடப்படுமா, ரிசல்ட் வெளியிடப்படுமா என்ற கேள்விகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகங்களின் அடிப்படையில் வந்து தகவல்கள் வெளியிட்டு வருகிறது. அரசு தரப்பில் வந்து இன்னும் வந்து எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் தேர்வு எப்பொழுது முடிவு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படவில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் 2025 வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. எதன் அடிப்படைங்கன்னா ஒவ்வொரு டிஎன் டேட், அதாவது டிஎன் டேட்டு, அந்த தேர்வு வந்து நம்ம நடைபெறும் எந்த ஒரு தேர்வு நடைபெறும் போதும் அதனுடைய ஷெட்யூல் வந்து விடுவாங்க. அதன் பிறகு வந்து தேர்வு நடைபெறிய தேதி வந்து 15/11/2025 16/11/2025 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15 அப்படின்னா லோயர் லெவல், அதாவது பேப்பர் 1ம் 16ஆம் தேதி அப்பர் லெவல் எழுதக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து 16ஆம் தேதி நடைபெற்றது. அதாவது பேப்பர் 1 வந்து 15, பேப்பர் 2 வந்து 16ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வுகள் முடிவடைந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுமாதிரி ஷெட்யூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டேபிளுடைய ஷெட்யூலில் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் 2025 வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஷெட்யூலில் வந்து டேட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முடிவடைந்து இன்னும் வந்து நமக்கு தேர்வு முடிவுகள் வரவில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து அவங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்ததுனாலையும், அதே போல் அவருடைய கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு பொழுது 50% வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்குடைய வந்து விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதே போல் வந்து சில வந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து தேர்வு அளித்தாங்க, அவங்களுக்கு வந்து விலக்களிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சில வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்ததால் அதனுடைய தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படுவது தாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நம்ம சப்மிட் பண்ணலேருந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நம்ம டேட் சப்மிட் பண்ண டேட்டு 2025 டிசம்பர் 3ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதனுடைய கால்குலேஷன்லாம் அதனுடைய பார்க்கும்போது நமக்கு ஆஃப்டர் 1 மந்த்ன்றது 3/1/2026 அப்படின்றது 3/1/2026 முடிவடைந்தது. என்ன காரணம் அப்படின்னா 3ஆம் தேதி சாட்டர்டே, சனிக்கிழமை வந்து அது வந்து டிஆர்பி வந்து விடுமுறை அப்படின்ற மாதிரி சில வகையான தரப்புகள் வந்து கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த் அப்படின்றப்போ வந்து 3ஆம் தேதி அப்படின்ற தகவலின் அடிப்படையில் தேர்வுகள் முடிவு வெளியிடவில்லை. அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே 2ஆம் தேதி விடுமுறை அப்படின்னா மண்டே 5ஆம் தேதி நாளை வந்து இதற்கான முடிவு வந்து வெளியிடப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வந்து இந்த தகவல் கேட்டீங்க அப்படின்னா வந்து 3ஆம் தேதி வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றால ஆஃப்டர் 1 மந்த் அப்படின்றால 3ஆம் தேதி வந்து நமக்கு தேர்வு முடிவு வரணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாட்டர்டே அப்படின்னால அடுத்த ஒர்க்கிங் டே வந்து 5, அதாவது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 5/1/2026 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி என்பதால் வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு யூகங்களின் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. அரசு தரப்பில் வந்து இன்னும் வந்து அது சார்ந்த எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியிடலை. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து டிஆர்பி வந்து சில வகையான கோரிக்கைகள், அதாவது 2013ஆம் ஆண்டு எழுதியக்கூடியவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்கப்படும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து தமிழக அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான உத்தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு அந்த டெட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா விலக்களிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த டெட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா விலக்களிக்கப்பட்ட அந்த சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில ஆசிரியருக்கு மட்டும், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு மட்டுமே வந்து அந்த சலுகைகள் வழங்கப்பட்டது. அதனுடைய விரிவான நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணி அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து, அதாவது கட் ஆஃப் மார்க் குறைக்க வேண்டும், பாஸ் மார்க் வந்து குறைக்க வேண்டும். அதே ஒரு ஒவ்வொரு அந்த அப்ஜெக்ஷன் கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கும் வந்து ஈச் கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் வந்து தேர்வு எழுதிய அனைவருக்கும் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருது. இந்த கோரிக்கைகள் வைக்கப்படுவதனாலே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியாவதில் வந்து தாமதம் ஏற்படலாம் அப்படின்ற கருத்துக்களும் உள்ளது. இருந்தாலும் வந்து இது சம்மந்தமாக இன்னும் வந்து எந்த ஒரு உறுதிப்படுத்தலான தகவல் எதுவுமே இன்னும் வெளிவிடவில்லை. அதனால் வந்து தேர்வு முடிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணலேருந்து நமக்கு 1 மாதம் அப்படின்றப்ப 3ஆம் தேதி சாட்டர்டே வந்திருக்கணும். சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி விடுமுறை அப்படின்ற மாதிரி கூறப்பட்டது. அப்போ வந்து மண்டே ரிசல்ட் வெளியிடப்படுமா அப்படின்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னும் வந்து நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் இது கிடைக்காதனால ஒரு யூகங்களின் அடிப்படையில் வந்து நாளை வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுமா, டிஎன்டிஇடியோட ரிசல்ட் வந்து 2025 வெளியிடப்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனே சொல்லலாம். இது வந்து நமக்கு தேர்வு முடிவுகள் அப்போ வெளியிடும் பட்சத்தில் வந்து அவங்க முன்கூட்டியே வந்து அரசு தரப்பில் வந்து அதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட வேண்டும். அதாவது டிஆர்பி தரப்பில் வந்து அதனால் அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதே போல் அவர்களுடைய ஆன்சர் குறிப்பு இதெல்லாம் வந்து சில வகையான வழிமுறைகளை பின்பற்றி இதில் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிட வந்து தாமதம் ஏற்படுவதற்கு வந்து காரணங்கள் வந்து மிக குறைவு தான். அதாவது அவங்க ஓஎம்ஆர் சீட்டை வந்து ஓஎம்ஓஎம் சீட்டு மட்டும் தான் வந்து வெரிஃபை பண்ணுறனால மதிப்பெண்கள் மட்டுமே வந்து பதிவேற்றினால் போதுமானது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் பட்சத்தில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான
சான்றிதழும் வந்து அதேபோல் பதிவிறக்கம் செய்வதற்கான வழிவகைகளும் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை தேர்வு முடிவு வெளியிடப்படுமா என்பதை தெரிந்து கொள்வோம். நாளை தேர்வு முடிவுகள் வெளியிடும் பட்சத்தில் உடனே வந்து உங்களுக்கு அந்த லிங்க் எப்படி, அந்த தேர்வு முடிவுகள் எப்படி பார்க்க வேண்டும், எந்த லிங்க்கில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும், பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுனவங்க எப்படி பார்க்கலாம், அதேபோல் வந்து பதிவிறக்கம் சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு தகவல் நான் அப்டேட் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஆர்பி எழுதுவர்களுக்கு, அதேபோல் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். அதேபோல் வந்து அதனுடைய ஆன்சர் கீ, அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் உங்களுக்கு அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். அடுத்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை உள்ளது. மீண்டும் இதே போல் உள்ள பயனுள்ள தகவலில் பார்க்கலாம். நன்றி.